சாம்பியன்ஸ் டிராபி புள்ளி பட்டியலில் பாகிஸ்தானுக்கு மெகா அடி. நியூசிலாந்து வைத்த ஆப்பு. 2 பந்திலேயே சொதப்பல். வலியில் துடித்த பாகிஸ்தான் வீரர் மைதானத்தை விட்டே வெளியேறினார். சாம்பியன்ஸ் டிராபியின் முதல் போட்டியிலேயே சதம். பாகிஸ்தானை மிரட்டிய வீரர். ஐசிசி ஓடிஐ பாபர் அசாமை பின்னுக்கு தள்ளி சுப்மன் கில் முதலிடம். சாம்பியன்ஸ் டிராபி புள்ளி பட்டியலில் பாகிஸ்தானுக்கு மெகா அடி. நியூசிலாந்து வைத்த ஆப்பு. 2025 சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் குரூப் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகள் தங்களுக்கு இடையிலான முதல் போட்டியில் மோதின. இதில் நியூசிலாந்து அணி 60 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியின் முடிவில் குரூப் ஏ பிரிவின் புள்ளி பட்டியலில் நியூசிலாந்து அணி முதல் இடத்தையும் பாகிஸ்தான் அணி கடைசி இடமான 4வது இடத்தையும் பிடித்துள்ளன. பாகிஸ்தான் அணியின் நெட் ரன் ரேட் பெரும் சரிவை சந்தித்துள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இடம்பெற்றுள்ள 8 அணிகளும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. குரூப் ஏ பிரிவில் பாகிஸ்தான், நியூசிலாந்து, இந்தியா மற்றும் வங்கதேசம் ஆகிய 4 அணிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் இதுவரை விளையாடவில்லை. பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகள் மட்டுமே விளையாடிய நிலையில் முதல் போட்டியில் நியூசிலாந்து அணி 320 ரன்களும் பாகிஸ்தான் அணி 260 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தன. இதனால் 60 ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணி தோல்வி அடைந்து 1-2 என்ற நெட் ரன் ரேட்டை பெற்று 4வது இடத்திற்கு சென்றுள்ளது. நியூசிலாந்து அணி ஒரு போட்டியில் விளையாடி அதில் வெற்றி பெற்று 2 புள்ளிகளுடனும் 1-200 என்ற நெட் ரன் ரேட்டுடனும் முதலிடத்தில் உள்ளது. இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் எந்த போட்டியிலும் விளையாடாத நிலையில் 2 மற்றும் 3வது இடங்களில் பாகிஸ்தான் அணிக்கு மேலே உள்ளன. அடுத்து இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் மோத இருக்கும் போட்டியில் வெற்றி மற்றும் தோல்வி ஆகியவற்றை வைத்தும் நெட் ரேட்டை வைத்தும் இந்த புள்ளி பட்டியலில் மாற்றம் இருக்கும். குரூப் பி பிரிவிலும் இதுவரை எந்த அணியும் போட்டிகளில் விளையாடவில்லை. பிப்ரவரி 21 அன்று குரூப் பி பிரிவில் ஆப்கானிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் முதலாக மோத உள்ளன. அடுத்து 22ஆம் தேதி ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோத உள்ளன. 2 பந்திலேயே சொதப்பல். வலியில் துடித்த பாகிஸ்தான் வீரர் மைதானத்தை விட்டே வெளியேறினார். 2025 சாம்பியன்ஸ் டிராபி தொடர் இன்று தொடங்கியது. முதல் நாளின் முதல் போட்டியிலேயே ஒரு மோசமான சம்பவம் அரங்கேறியது. அதை பார்த்து பாகிஸ்தான் ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்தனர். முக்கிய பாகிஸ்தான் வீரருக்கு காயம் ஏற்பட்டு அவர் மைதானத்தை விட்டு வெளியேறினார். 2025 சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் முதல் போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதின. பாகிஸ்தான் அணி டாஸ் வென்று பந்துவீச்சை தேர்வு செய்தது. நியூசிலாந்தின் துவக்க வீரர்கள் வில் யங் மற்றும் டெவான் கான்வே ஆட்டத்தை தொடங்கினர். முதல் ஓவரை பாகிஸ்தான் அணியின் ஷஹீன் ஷா அப்ரிடி வீசினார். அவர் வீசிய முதல் ஓவரின் 2வது பந்தை வில் யங் எக்ஸ்ட்ரா கவர் திசையில் அடித்தார். பந்து பவுண்டரியை நோக்கி வேகமாகச் சென்றது. அதைத் தடுப்பதற்காக ஃபாகர் ஜமான் ஓடினார். அவர் பந்தை தடுத்தபோது கீழே விழுந்து அவரது முட்டி மற்றும் இடுப்பில் காயம் ஏற்பட்டது. அதனால் அவர் அப்படியே இடுப்பை பிடித்துக் கொண்டு வலியில் துடித்தபடி அமர்ந்துவிட்டார். பின்னர் அவரை கைத்தாங்கலாக மைதானத்தை விட்டு வெளியே அழைத்துச் சென்றனர். அவருக்கு பதிலாக கம்ரான் குலாம் ஃபீல்டிங் செய்ய உள்ளே வந்தார். சாம்பியன்ஸ் டிராபி போன்ற முக்கியமான தொடரின் முதல் போட்டியின் முதல் ஓவரின் 2வது பந்திலேயே பாகிஸ்தான் அணியின் முக்கிய பேட்ஸ்மேன் காயம் காரணமாக வெளியேறியிருக்கிறார். இந்தச் சம்பவம் பாகிஸ்தான் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இனி ஃபாகர் ஜமான் இந்த போட்டியில் பேட்டிங் செய்வாரா? இனி தொடர்ந்து அவரால் இந்த தொடரில் பங்கேற்க முடியுமா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன. இந்தச் சம்பவம் பாகிஸ்தான் அணிக்கு ஒரு பெரிய இழப்பாக அமைந்துள்ளது. ஃபாகர் ஜமான் ஒரு முக்கியமான வீரர், மேலும் அவர் நல்ல ஃபார்மில் இருந்தார். அவரது காயம் பாகிஸ்தான் அணியின் மன உறுதியை குலைக்கும்.
இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி டாஸில் தோல்வி அடைந்தது பின்னடைவாகவே பார்க்கப்படும் நிலையில் அந்த அணி பேட்டிங் செய்து அதிக ஸ்கோர் எடுக்க முனைந்துள்ளது. நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்து வருகிறது. அவர்கள் அதிக ரன்கள் குவிக்க முயற்சிப்பார்கள். பாகிஸ்தான் அணி பந்துவீச்சில் சிறப்பாக செயல்பட்டு அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும். சாம்பியன்ஸ் டிராஃபியின் முதல் போட்டியிலேயே சதம். பாகிஸ்தானை விரட்டிய வீரர். கராச்சியில் நடந்து வரும் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் நியூசிலாந்தின் வில் யங் சதம் விளாசினார். பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான சாம்பியன்ஸ் டிராஃபி ஒருநாள் போட்டி கராச்சியில் நடந்து வருகிறது. கான்வே, வில்லியம்சன், டேர்ல் மிச்சல் அடுத்தடுத்து ஆட்டமிழக்க தொடக்க வீரர் வில் யங் பாகிஸ்தானுக்கு நெருக்கடி கொடுத்தார். அரை சதம் கடந்த அவர் பவுண்டரிகளை அடுத்தடுத்து விரட்டினார். இதன் மூலம் அணியின் ஸ்கோர் சீராக உயர்ந்தது. அபாரமாக விளையாடிய வில் யங் சதம் விளாசினார். இது அவரது 4வது ஒருநாள் சதமாகும். மேலும் சாம்பியன்ஸ் டிராஃபியில் சதம் விளாசிய 4வது நியூசிலாந்து வீரர் எனும் பெருமையை அவர் பெற்றார். அவருக்கு முன்பாக கிறிஸ் கெய்ன்ஸ் 102, நாதன் ஆஸ்லே 145, கேன் வில்லியம்சன் 100 ஆகியோர் சதம் விளாசியுள்ளனர். 113 பந்துகளை எதிர்கொண்ட வில் யங் ஒரு சிக்ஸர் மற்றும் 12 பவுண்டரிகளுடன் 107 ஓட்டங்கள் எடுத்தார். ஐசிசி ஓடிஐ பாபர் அசாமை பின்னுக்கு தள்ளி சுப்மன் கில் முதலிடம். சாம்பியன்ஸ் டிராபி முன் மாற்றம். ஐசிசி ஒருநாள் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் தற்போது இந்திய அணியின் நட்சத்திர வீரர் சுப்மன் கில் முதலிடத்தை பிடித்து அசத்திருக்கிறார். சாம்பியன்ஸ் டிராபி இன்று தொடங்கியுள்ள நிலையில் ஐசிசி தரவரிசை பட்டியலில் தற்போது அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 3 ஒருநாள் போட்டி கொண்ட தொடரில் சுப்மன் கில் அபாரமாக விளையாடினார். இதில் 3வது ஒருநாள் போட்டியில் கில் சதம் அடித்தார். இதன் மூலம் கில் தற்போது ஒருநாள் போட்டியில் பேட்ஸ்மேனுக்கான தரவரிசை பட்டியலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். இதன் மூலம் கடந்த 2023 உலக கோப்பை தொடரிலிருந்து தொடர்ந்து பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் இருந்த பாபர் அசாம் சரிந்து இருக்கிறார். பாபர் அசாம்க்கும் சுப்மன் கில்லுக்கும் 23 புள்ளிகள் வித்தியாசம் இருக்கின்றது. இதன் மூலம் சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் கில் அதிரடியாக விளையாடி ரன் குவித்தால் அவர் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. இதேபோன்று இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் சதம் அடித்ததன் மூலம் தரவரிசை பட்டியலில் தொடர்ந்து 3வது இடத்தில் நீடிக்கின்றார். நியூசிலாந்து வீரர் டேரல் மிச்சல் 5வது இடத்தை பிடித்திருக்கின்றார். இலங்கை வீரர் அசலங்கா 8 இடங்கள் முன்னேறி 8வது இடத்தை பிடித்திருக்கின்றார். இதேபோன்று பாகிஸ்தானின் கேப்டன் முகமது ரிஸ்மான் 6 இடங்கள் முன்னேறி 15வது இடத்தை கொடுத்திருக்கின்றார். இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் தொடரின் அரை சதம் அடித்த விராட் கோலி 6வது இடத்திலும் ஸ்ரேயாஸ் ஒரு இடம் முன்னேறி 9வது இடத்தையும் பிடித்திருக்கிறார். இதேபோன்று KL ராகுல் 16வது இடத்தில் இருக்கின்றார். அதேபோன்று இந்திய அணியின் நட்சத்திர வீரர் குல்தீப் யாதவ் ஒரு இடம் முன்னேறி 4வது இடத்தை பிடித்திருக்கிறார். பவுலர்களுக்கான பட்டியலில் முன்னாள் CSK வீரர், இலங்கை அணியின் தீக்ஷனா முதலிடத்தில் பிடித்திருக்கிறார். இதன் மூலம் ரசித் கான் 2வது இடத்திற்கு சரிந்துள்ளார். முகமது சிராஜ் 10வது இடத்திலும் ஜடேஜா 13வது இடத்திலும் சமி 15வது இடத்திலும் இருக்கிறார்கள்.